இவங்க தான் மிஸ்ஸஸ் நந்தினி. வணக்கம்மா. ஓ, இவங்க பேருக்கு தான் பத்திரம் பதிவு பண்ண சொன்னீங்களா? ரொம்ப நல்லது. ஆல் தி பெஸ்ட்மா. வணக்கம் சார். சார், பத்திரம் ரெடி ஆயிருச்சு. நீங்களே படிச்சு பார்த்துட்டு உங்க கையால அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே. நந்தினி, இந்தாம்மா, நான் உன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்குற பத்திரம். இந்தா, எல்லாம் சரியா இருக்கான்னு நீயும் ஒரு வாட்டி படிச்சு பாத்துரு. பாருமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா. நாங்க இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டோம். நந்தினி, நீ எங்க பொண்ணை காப்பாத்தி கொடுத்த குலசாமிம்மா. அதுக்கு பதிலா நான் சின்னதா பரிகாரம் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். மத்தபடி நீ இத உதவியா நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ இந்த பிசினஸ்ல சீக்கிரம் முன்னுக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். அப்புறம் உங்களுக்கு இந்த லேண்ட் எங்க இருக்குன்னு காமிக்கிறதுக்கு என் டிரைவர் அனுப்பி வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் இங்க வெயிட் பண்ணுங்க. அவர் என்ன ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு வந்துருவாரு. ஓகே சார். சரி, நான் வரட்டுமா? வாங்க சார். நான் வரேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் விஸ்வண்ணன் கூட அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்டுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நின்றுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு தப்பு என்னென்னமோ நடந்துருச்சு. இன்னைக்கு எல்லாம் சரியா நடந்திருக்கு. இந்நேரம் விஸ்வண்ணனும் நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். கவலைப்படாத மகேஷ், கடவுள் அவரை சீக்கிரம் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாரு. நந்தினி, இனிமேல் விஸ்வாவை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத. அவன் எப்படியும் திரும்ப வந்துருவான். இனிமேல் நம்ம கவனம் எல்லாம் இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் எப்படி பண்ண போறோங்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். அண்ணே, பேசாம நம்ம 2 பேரும் வேலையை விட்டுட்டு அன்னைக்கு சப்போர்ட்டா இருந்து இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸை பாத்துக்கலான்னு. இல்ல, அவசரப்பட்டு வேலையை விட்டு நிக்காதீங்க. இப்போதைக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் லீவ் சொல்லிடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். ஆமா. எவ்வளவு பெரிய லேண்டு. இந்த இடம் முழுசும் நமக்கு சொந்தமா இருக்குன்னு நினைக்கும் போது உடம்புலாம் புள்ள இருக்குதுண்ணே. தம்பி, ஓவரா கனவு காணாத. இந்த இடத்த நடராஜ் சார் நமக்கு எழுதி கொடுக்கல, நமக்கு பவர் மட்டும்தான் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கம்பெனி மாதிரி. நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைச்சி இதுல வர்ற லாபம் தான் நமக்கு சம்பளம். மத்தபடி இந்த இடம் நடராஜர் சாருக்கு மட்டும்தான் சொந்தம். அண்ணே, பரவாயில்லண்ணே. உங்களை என்னமோ நினைச்சேண்ணே. கணக்கு வழக்கெல்லாம் கரைச்சு குடிச்சிருக்கீங்களே. நீங்க ஒரு படிக்காத மேதை. என்ன நக்கல் பண்றியா? இல்ல, சும்மாண்ணே. மாமா, இன்னில இருந்து வேலையை ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். முதல்ல இந்த புல்லு பூண்டு செடியெல்லாம் நாமளே கிளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஜேசிபி வண்டியை வர வச்சு தரைய சமப்படுத்தி பிளாட் போடுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, ஆரம்பிச்சலாம் சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? வாங்க களத்துல இறங்குவோம். வாங்க எல்லாரும் கிளீன் பண்ணுவோம்.
அந்த இடம் இதே அளவுக்கு ஹைட்டா இருக்கணும், புரியுதுங்களா? எல்லா இடத்துலயும் பாருங்க சுத்தி. ஓகே சார். எனக்கு எல்லாம் கரெக்டா இருக்கணும், சரியா? சரி சார். சார் 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 என்னடா ஏன் இவ்வளவு டென்ஷனா வந்திருக்க? சார் நந்தினி உங்ககிட்ட போட்ட சபதத்துல சீக்கிரம் நிறைவேற்றிடுவா போல இருக்கு சார். என்னடா சொல்ற? விஸ்வாவ அவ கண்டுபிடிச்சிட்டாளா? அவனை என்ன அவ கண்டுபிடிக்கல சார். ஆனா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நந்தினி பெரிய ஆளா ஆயிருவா போல சார். ஏய், என்னடா சொன்ன? ஸ்டூபிட். விஷயம் என்னன்னு சொல்லாம அவ பெரிய ஆள் ஆயிடுவா, சபதத்துல ஜெயிச்சிடுவான்னு என்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? முதல்ல என்ன விஷயம் சொல்லுடா. சார் போரூர் பக்கத்துல ஒரு 6 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரி ஆயிட்டா சார். வாட்? சொந்தக்காரினா அந்த லேண்டோட ஓனரு அந்த லேண்டுக்கு பவர் ஆஃப் அட்டார்னியா நந்தினியை நியமிச்சிருக்காரு சார். யார் அந்த லேண்ட் ஓனர்? அவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல சார், பேரு நடராஜன். போன வாரம் கூட அதே இடத்த பத்தி நீங்க தர சொல்லி பேசுனீங்கல்ல சார். அவனா? நான் கேட்டதுக்கு இப்ப என்னால அதை செல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, இப்போ மட்டும் அந்த நந்தினிக்கு எப்படி பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்தான்? சார் அது என்ன காரணம்னு தெரியல சார். ஆனா இப்ப நந்தினி அந்த இடத்த பிளாட் போட்டு சேல் பண்ண போறா சார். அதுக்காக அந்த இடத்துல குடும்பத்தோட போய் வேலை செய்ய உட்கார்ந்துருக்கா சார். சார் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். போரூர் பக்கத்துல இடம் வருதுன்னா என்ன ரேட்டு சொன்னாலும் வாங்குறதுக்கு அவன் கியூல நிப்பான் சார். அதுவும் அந்த நந்தினியை பத்தி சொல்லவே வேண்டாம். எப்படியும் முன்னேறி ஆகணும்னு வெறியோட இருக்கா. ஏகப்பட்ட ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணிருக்கா. ஈஸியா மொத்த லேண்டையும் சேல் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவ லெவல் ஹைல போயிடும் சார். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இன்னும் 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள அவ உங்க முன்னாடி பெரிய ஆளா வளர்ந்து நிப்பா சார். ஒருவேளை அந்த விஸ்வா சீக்கிரம் வந்துட்டான்னா 1 வருஷம் இல்ல 6 மாசத்துல அவ பெரிய ஆள் ஆயிடுவா சார். போதும். ஏன்னா இந்த பிசினஸ்ல விஸ்வா அனுபவசாலி, நந்தினி அறிவாளி. 2 பேரும் சேர்ந்து போடுற பிளான ஒர்க் அவுட் பண்றதுக்கு மகேஷ் சுந்தர்னு 2 ரோபோஸ் இருக்காங்க. போதும். சான்ஸே இல்ல சார். நந்தினி உங்ககிட்ட போட்ட சபதத்துல நிச்சயம் ஜெயிக்காம விட மாட்டேன். போதும் போதும், நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேலும் மேலும் புகையை ஊதிக்கிட்டே இருக்கியா? என்ன மீறி ஜெயிச்சிடுவாளாடா அந்த நந்தினி? இல்ல நான் தான் ஜெயிக்க விட்டுருவானா? மரகதம்மா, மரகதம்மா, வாங்க. எங்க மார்க்கெட் போயிட்டு வரீங்களா? ஆமாம்மா, மார்க்கெட்ல இந்த வாரம் தான் புளிச்ச கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதான் எனக்கு 2 கட்டும் உங்களுக்கு 2 கட்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. நல்ல கீரையா தான் பார்த்து வாங்கியிருக்கீங்க. விலை எவ்வளோமா? 10 லட்சம். பின்ன என்னம்மா, என்னத்துக்கு இப்ப விலையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? போன வாரம் நீங்க மார்க்கெட்டுக்கு போனப்ப எனக்கு 2 தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கு என்ன காசா வாங்குனீங்க? அது மாதிரிதாம்மா இதுவும். எங்க வீட்ல யாரையும் காணோம்? குழந்தைங்களும் நீங்களும் மட்டும் தான் இருக்கீங்க போல இருக்கு. இல்லம்மா, உள்ள ரேவதியும் இருக்கா. மத்தவங்கெல்லாம் அந்த இட விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல நிறைய புல்லு பூண்டு செடி எல்லாம் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்றதுக்காக போயிருக்காங்கம்மா. அப்படியா? நல்ல விஷயம். வேலை நடக்கிற வேகத்தை பார்த்து ரொம்ப சீக்கிரம் பிளாட் எல்லாம் போட்டு விற்க ஆரம்பிச்சிருவீங்க போல இருக்கு. ஆமாம்மா, எல்லாம் கடவுள் காட்டின கருணை தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இடம் வாங்குறவங்க இருந்தா கொஞ்சம் சொல்லி விடுங்கம்மா. இதை நீங்க எனக்கு சொல்லணுமா என்ன? கண்டிப்பா சொல்றேன்.
அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்காரர் வேற பிளாட் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி நாங்களே ஒரு 4-5 பிளாட் வாங்கிடுறோம். நீங்க சீக்கிரம் இடத்த ரெடி பண்ணுங்க. கண்டிப்பாமா. எங்களுக்கு இப்படி ஒரு கருணையை காட்டின கடவுள் என் பையனையும் சீக்கிரம் என் கண்ணில் காட்டிட்டான்னா போதும், எங்க மனசெல்லாம் நிறைஞ்சிரும். கவலையே படாதீங்கம்மா. விஸ்வா எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாரு. கூடிய சீக்கிரம் அவரே உங்களை தேடி வருவார் பாருங்க. நீங்க தைரியமா இருந்தா தானம்மா மத்தவங்க தைரியமா இருக்க முடியும். என் பிள்ளைய விட்டு ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சதே இல்ல. அவனை பார்க்காம இவ்வளவு நாள் நான் எப்படிதான் உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியலம்மா. என்ன நீங்க 2 பேரும் இன்னும் தூங்கலையா? என்ன குட்டி பாப்பா, என்ன ஏன் தூங்கல? எதுக்காகம்மா கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன். ஏதாவது வேணும்னா எனக்கு உடனே சொல்லுங்க, நான் ஓடி வந்துடுறேன். இருங்க சித்தி, இப்ப வந்துடுறேன். என்னம்மா ஏன் உம்முன்னு இருக்கீங்க? மாலதி, என்னையா சீண்டி பாக்குற? இப்போ உன் குழந்தைய வச்சு இப்போ உன்னை கதற விடுறேன்டி. ஐயோ, கிளிப் எடுத்துட்டு வர மறந்துட்டேனே.
கண்ணம்மா கண்ணம்மா அதாம்மா. அத்தை ஆ மாலதி அக்காவோட குழந்தை ராகினி எங்க? என்னம்மா அப்படி கேக்குற? கண்ணம்மாவையும் ராகினியும் ஒன்னாதானே படுக்க வச்சுட்டு வந்த. இல்ல அத்தை, கண்ணம்மா மட்டும்தான் இருக்கா. ராகினியை காணும். ராகினிய காணுமா? தள்ளே. ராகினி, ஐயோ ராகினி. ஐயோ என்னம்மா என்னம்மா இது? நாங்க 2 பேரும் வாசல்ல வெளியே நின்னு பேசிட்டு இருந்தோம். அவ தவழ்ந்து வந்திருந்தா கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. ஒருவேளை தவழ்ந்து வந்து வேற பக்கமா போயிருப்பான்னு நினைக்கிறேன். வீடு முழுக்க தேடலாம் வாங்க. ராகினி, குட்டிமா, ராகினி, 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 அனமே, ஐயோ, ராகினி, 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 ஐயோ, எங்கம்மா? ராகினி, ராகினி, ஐயோ, குழந்தை காணுமே. குட்டிமா, ராகினி, ஐயோ, அம்மா, ராகினி, ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ராகினி, ராகினி, ராகினி. மாமா, சர்வேரை வர சொல்லிருக்கேன்னு சொன்னீங்க. நாம வந்து இவ்ளோ நேரம் ஆச்சு, அவரை இன்னும் காணோம். வந்துருவாரு நந்தினி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அண்ணே, இதே தான் 1.5 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரம் தான் வெட்டியா வெயிலே நிக்கிறது? முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி கிளம்பிட்டாரான்னு கேளுங்க. நான் சொன்னது இவர்தான். வாங்கண்ணே. சாரி சுந்தர், பக்கத்துல ஒரு இடம் அளக்க வேண்டியிருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லண்ணே. இவங்க தான் நந்தினி. வணக்கம். இது என் தம்பி மகேஷ். அப்புறம் உங்க பேர்ல தான் பவர் இருக்கா? ஆமா சார். இந்த இடம் சூப்பர் இடம் மேடம், ஈஸியா சேல் ஆயிடும். தேங்க்யூ சார். சார், அப்புறம் இந்த இடத்த மொத்தமா சர்வே பண்ணி ஒவ்வொரு கிரவுண்டா பிரிச்சு எத்தனை கல்லுங்க நட வேண்டி இருக்கும்னு சொன்னீங்கன்னா நாங்க கல்லுக்கு ஆர்டர் கொடுத்துருவோம். தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் இடத்த பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். சர்வேய நாளைக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சே ஆகணும். நாளைக்கு உங்க வேலையை கண்டிப்பா முடிச்சு தரேன், சரிங்களா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். சரிங்கண்ணே, நாளைக்கு நீங்க வேலையை முடிச்சு கொடுத்துருங்க. முடிச்சிடலாம் சுந்தர். அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்க. வரேன் மேடம். வாங்க. வரேன் தம்பி. சார். வரேங்க. அம்மாடி, இப்ப என்னம்மா செய்யறது? தெரியல அத்தை. சரி, அக்காவுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லுமா. அம்மா, கொஞ்சம் ஃபோன் கொடுங்களேன். சொல்லு ரேவதி. அக்கா, மாலதி அக்கா குழந்தைய காணும்க்கா. ஏய், என்னடி சொல்ற? எப்படி? யாரு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலக்கா. சரி, நீ போனை வை, நாங்க உடனே கிளம்பி வரோம். ரேவதி, என்ன சொல்லுச்சுமா அக்கா? உடனே வராங்களா? ஐயோ, இப்ப குழந்தைய காணுமே, நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பண்ணுவேன்? படுக்க வச்சிருந்த குழந்தை காணாம போயிடுச்சேமா. அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே. ஐயோ, ஐயோ. என்ன நந்தினி, என்னாச்சு? நீ ஏண்டி பதட்டமா இருக்க?
அக்கா நம்ம ராகினிய காணுமாக்கா? ராகினி காணுமா? என்னடி சொல்ற? ராகினி காணாமா?